ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். தம்மா துண்டு தண்டுல இவ்வளவு விஷயம் இருக்காமே அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சிறுநீரக கல் முதல் நீரிழிவு நோய் வரை பல நோய்களை குணமாக்குறதுல வாழைத்தண்டு முக்கிய பங்கு வகிக்குது. வாழைத்தண்டு எளிமையா கிடைக்கக்கூடியது. இதனோட பலன்களை சொல்லிட்டே போலாம். ஏன்னா பலவிதமான நோய்களை குணப்படுத்துற தன்மை இந்த வாழைத்தண்டுக்கு இருக்குது. ஒரு பொருள் கொஞ்சம் கூட வீணாகாம நம்மளால பயன்படுத்த முடியும் அப்படின்னா வாழை மரம் தான். அந்த வாழையிலிருந்து கிடைக்கக்கூடிய வாழை இலை, வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம் என எல்லாமே நிறைய நன்மைகளை தரக்கூடியதா இருக்கு. அந்த வகையில வாழைத்தண்டினுடைய ஆரோக்கிய நன்மைகள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாழைத்தண்டுல நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இது புண்கள் மற்றும் வயிறு இருக்குல்ல, அதில் உருவாகக்கூடிய அமிலத்துக்கு சிகிச்சை அளிக்கிறதுல உதவுது. வாழைப்பழங்கள்ல இருக்கிறது போல தான் வாழைத்தண்டுகள்லையும் பொட்டாசியம், விட்டமின் B6 போன்ற சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது. இது நமது உடல்ல ஹீமோகுளோபின் மற்றும் இன்சுலினோட உற்பத்தியை மேம்படுத்துறதுக்கு உதவுது. சிறுநீரக கற்களை கரைய செய்யறதுல வாழைத்தண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு சிறுநீர் பாதை மற்றும் நோய் தொற்றுகள்லாம் இருக்குல்ல, அதுக்கு சிகிச்சை அளிக்க மிகச்சிறந்த இயற்கை உணவாக பயன்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். வாழைத்தண்டுல விட்டமின் B6 மற்றும் பொட்டாசியம், டையூட்ரிக் பண்புகள்லாம் அதிகமாக இருக்குது. சிறுநீரக கற்களால் வலி மிகுந்த உபாதையை அனுபவிக்கிறவங்க வாழைத்தண்டை சாறு எடுத்து குடிக்கிறதன் மூலமாக சிறுநீர் கற்கள்லாம் கரைஞ்சு வெளியேறிடும். இதை அவ்வப்போது நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா சிறுநீரக கற்கள் உருவாவது கூட தடுக்கப்படும். சிறுநீர் பாதை தொற்றுக்கள் இருக்குல்ல, அதன் காரணமா உண்டாகக்கூடிய வலி அசௌகரியங்களுக்கும் வாழைத்தண்டு சிறந்த நிவாரணியா இருக்குது. சிறுநீரக கோளாறுகளை தடுக்க வாழைத்தண்டு முதன்மையா செயல்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு வாழைத்தண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு விட்டமின் B6 அப்படிங்கிற உயர்ந்த சத்தை தன்னுள்ள வச்சிருக்குது. இது உடல்ல இரும்பு சத்து மற்றும் ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுது. வாழைத்தண்டு பொட்டாசியத்தோட இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது கொழுப்பு மற்றும் உயர் ரத்த அழுத்தத்துக்கு சிகிச்சை செய்யறதுல பயன்படுது. வாழைத்தண்டை அடிக்கடி உங்க உணவுல சேர்த்துட்டே வர்றதன் மூலமா உடல்ல அதிக ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா அதை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். குறைஞ்சது உடலுக்கு ரத்த அழுத்த பிரச்சனையினால் உண்டாகும்ல, அந்த விளைவுகளோட ஆபத்தையும் குறைக்க முடியும். உடல் எடை இழப்புக்கு வாழைத்தண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உண்மையில எடை இழப்புக்கு வாழைத்தண்டு தான் பெஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கறத சொல்றத காட்டிலும் நீங்க தொடர்ந்து வாழைத்தண்டை எடுத்துட்டு வந்தீங்கன்னா எடை அதிகரிப்பு பிரச்சனையே உண்டாகாது அப்படிங்கறத நீங்களே ரியலைஸ் பண்ணிக்கலாம். வாழைத்தண்டு அதிக நார்ச்சத்து உள்ளடக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவு. இதை எடுத்துக்கிறதன் மூலமா சிறந்த எடை இழப்பு சாத்தியமாகுது. நார்ச்சத்து இருக்குல்ல, அது உடலினுடைய உயிர் அணுக்கள்ல சேகரிக்கப்படுதுல, அந்த சர்க்கரை மற்றும் கொழுப்புகளோட அளவை குறைய செய்து இது வளர்சிதை மாற்றத்தையும் மேம்படுத்துது. மிக குறைந்த கலோரிகளை கொண்டிருக்கிறதுனால வாழைத்தண்டை தினமும் ஒரு கப் நம்ம எடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா எடை அதிகரிப்பது அப்படிங்கிறது என்னைக்குமே இருக்காது. உடல்ல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை நீக்கி செரிமானத்தை மேம்படுத்துறதுல வாழைத்தண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வாழைத்தண்டுகளோட சாறு எடுத்து குடிக்கிறதன் மூலமா உடல்ல இருக்குள்ள அந்த நச்சுக்களை வெளியேற்ற முடியும். இது சிறந்த டையூட்ரிக் பண்புகளை பெற்றிருக்கிறதுனால உடல்ல இருக்குள்ள அந்த நச்சுக்கள் எல்லாம் வெளியேற்றுது. உடலை சுத்தம் செய்யறதோட குறிப்பாக குடலோட இயக்கம் இருக்குல்ல, அதையும் மேம்படுத்துது. இந்த வாழைத்தண்டு சாரை குடிச்சிட்டே வரும்போது அந்த வாழைத்தண்டுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால குடல் இயக்கங்களை சீராக்குது, செரிமானத்தை மேம்படுத்துது. அதனால மலச்சிக்கல் வராமலும் தடுக்கலாம். நீரிழிவுக்கு எதிர்ப்பு மருந்தாக வாழைத்தண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வாழைத்தண்டுகள்ல இருக்கக்கூடிய விட்டமின் B6 ஹீமோகுளோபின், அது மட்டும் இல்லாம இன்சுலினோட உற்பத்திக்கு உதவுது. வாழைத்தண்டு லெக்டின், இன்சுலின் அப்படிங்கிற என்சைம்களையும் ஊக்குவிக்குது. உடல்ல கொழுப்பு செல்கள் விரிவடைவதை கட்டுப்படுத்தவும் செய்யுது. சிறு வயதிலிருந்தே வாழைத்தண்டை அடிக்கடி சேர்த்துட்டு வர்றதன் மூலமா நீரிழிவு அபாயத்தை குறைக்கலாம்.
குறிப்பாக நீரிழிவு அபாயத்தை கொண்டிருக்கிறவங்க வாழைத்தண்டை சேர்க்கறதன் மூலமா நீரிழிவு அபாயத்திலிருந்து முற்றிலும் விடுபட முடியும். இந்த வாழைத்தண்டுல சர்க்கரை இல்லை அப்படிங்கிறதால வாழைத்தண்டு சாறு எடுத்து குடிச்சிட்டு வரும்போது ரத்தத்துல சர்க்கரை அளவை அது உயர்த்தாது. குறைந்த கிளைசமிக் குறியீடை கொண்டிருக்கிறதுனால இது நீரிழிவு நோயாளிகளுக்கு அடிக்கடி உணவுல சேர்த்துக்கக்கூடிய ஒரு உணவாக அமையுது. அமிலத்தன்மையை குறைக்கிறதுல வாழைத்தண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் நமது பலரும் எதிர்கொள்கிற ஒரு பிரச்சனைனா அமிலத்தன்மையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே அவ்வப்போது வயிற்றுல சுரக்குள்ள அந்த அமிலத்தால் அவதிப்படுறாங்க. அமிலத்தன்மையோட உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த வாழைத்தண்டு சாறு உடல்ல அமிலத்தன்மையினுடைய அளவை கட்டுப்படுத்த செய்யுது. அமிலத்தினுடைய சமநிலையை மீட்டெடுக்கவும் உதவுது. அமிலத்தன்மையினால நெஞ்செரிச்சல் மற்றும் அசௌகரியம், வயிறு எரிதல் போன்ற தன்மையெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு நிவாரணம் அளிக்கவும் வாழைத்தண்டு முக்கிய பங்கு வகிக்குது. தசைகள் சேதமடையாம தடுக்கிறதுல வாழைத்தண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தசைகள் சேதம் இல்லாம அதோட வளர்ச்சிக்கு வாழைத்தண்டு உதவுது. வாழைத்தண்டை கூட்டாகவோ பச்சையாக சாலட் செஞ்சோ பொரியலாக்கியோ எளிதான முறையில ஜூஸ் போல செஞ்சு கூட குடிக்கலாம். வாழைத்தண்டு உடலுக்கு செய்யக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பல இருக்கு. ஸோ வாழைத்தண்டு கிடைச்சிச்சுன்னா அதை மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க. இந்த வீடியோல தினமும் வாழைத்தண்டு எடுத்துக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பத்தி தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். தேங்க்யூ, பாய்.